சந்திரபாபு தன் மனைவியை அவள் விரும்பினவங்களோடையே சேர்த்து வச்சுட்டாரு. அவ்வளோ பெருந்தன்மையான குணம் அவருக்கு இருந்தது. ஆனால் அவங்க அவரை விட்டு போனவுடனே அவருடைய ஈகோ, அவருடைய மான மரியாதைலாம் அவர் ரொம்ப கவலைப்பட்டார் போல். உள்ளேயே நொறுங்கி போயிட்டார். அது வெளியே அவர் சொல்லலை. அப்புறம் சந்திரபாபு கொடி கட்டி பிறந்தாலும் மெதுவாக அவர் கோஆப்ரேஷன் கொடுக்கல ப்ரொடியூசர்ஸோட. அதனால் இப்போ கண்ணதாசன் எடுத்த படமாகட்டும், அதுக்கப்புறம் எம்ஜிஆரின் படமாகட்டும், பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவர் விட்டுட்டார். அதில் சிலதும் அவர் தப்பாக அவரை எடுத்துக்கினாங்க. கண்ணதாசன் கிட்ட அவர் நடிக்காததுக்கு காரணம் கவலை இல்லாத மனிதன், ஒழுங்காக நேரத்துக்கு போகாதது காரணம் அவருக்கு பணம் சேரலைன்றாரு. அது அவர் கவிஞர் கவனிக்கலை. அந்த பணம் அவருக்கு தான் சேர்ந்து தானே. ஆனால் அதில் சில மனக்கசப்பு வந்தது. அப்புறம் எம்ஜிஆருடைய சில இது அவரால் அந்த படங்களை சில படம் மாடி விட்டு இழைன்னு எடுத்து அது கைவிடப்பட்டது அந்த ப்ராஜெக்ட். இதெல்லாம் பல நஷ்டம் கொடுத்தது அவருக்கு. டைரெக்ஷனில் ஈடுபட்டார். அது அவருக்கு தெரியாத துறையினாலும் அதில் சில சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு இன்னும் டைரக்டர் மிஷ்கின் சொல்கிறாரு. ரொம்ப அழகாக லைட்டிங்லாம் எடுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. பட் அந்த நேரத்தில் அது எடுப்படலை. தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற படம் சாவித்திரியோடு நடித்தார். அதில் ஒரு ஊமை வேலைக்காரனாக ஒரு அழகான ரோல் பண்ணியிருப்பார். அவருடைய டைரெக்ஷன் தான் அந்த படம். அதுவும் சரியாக போகலை. இப்படி பல தொடர்ந்து நஷ்டங்கள், கெட்ட பழக்கங்க அதிகமாகிட்டு. சிகரெட் தொடர்ந்து பிடிப்பார். ஸ்பெஷல் பிராண்டு குடிக்கிற இதுவும் பிராண்டும் ரொம்ப அதிகமான வேலை. அவர் எல்லாமே அதிக செலவு பண்ணிகிட்டு இருந்தார். ஆனாலும் வருமானம் குறைஞ்சிட்டே இருந்தது. இவருடைய ஈகோ கிளாஷால் சிலர்கிட்ட அவர் போய் வாய்ப்பும் கேட்கல. அப்படி இருக்கிறச்ச வீடு கட்டும்போது கூட அதற்கு முன்னாடியே அந்த வீடில் காரு மேலே ஏறுற வரைக்கும், பெட்ரூம்குள்ளே போகிற வரைக்கும் அப்படி அவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணி கட்டியிருந்தார். மெதுவாக வாய்ப்பு குறைஞ்சது, படல் லாஸ் ஆச்சு. அவர் ரொம்ப நஷ்டத்துக்கு போயிட்டார். உள்ளுக்குள்ளே நொறுங்கி இருக்கார் அவர். ஆனால் அவர் யாரோடையும் ஷேர் பண்ணலை. அவருக்கு எதுவும் இல்லை. அவருக்கு ரொம்ப உறுதுணையாக அவர் கொஞ்சம் பணம் எல்லாம் சரிவான பிறகு இருந்தது தேங்காய் சீனிவாசன் தான் அவருக்கு கை கொடுத்தாரு. எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய ஃப்ரெண்டு தேங்காய் சீனிவாசன். அண்டு ஆர்எஸ் மனோகர் கூட அவருக்கு ட்ரிங்க்ஸ் அனுப்புவார். ஏன்னா ட்ரிங்க் பண்ணலன்னா இவருக்கு கை உதறி பல ப்ராப்ளம்ஸ் வந்தது. அதனாலே அந்த அளவுக்கு அடிமையாயிட்டார் குடிக்கு. குடிப்பழக்கமும் கெட்ட பழக்கமும் முழுசாக இருந்தது. சாவித்திரியோட ஒரு நல்ல நட்பு இருந்தது. அது மிகவும் நெருங்கிய நட்புன்றது தான் கேள்விப்படணும். ஆனால் அதற்கு காரணம் பலர் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கதைகள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஜெமினி சாவித்திரி நடுவில் விரிசல் ஏற்பட்டுடுச்சு. ஜெமினி சாவித்திரியை அவங்க ஒழுங்காகவே கவனிக்கலை. அவங்க அதில் சில இது இருந்ததுனால தான் அவங்க மனமுடைந்து அவங்க பல நட்பை தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு நல்ல கை கொடுத்தது சந்திரபாபு நட்பு. ஆனால் இவங்க 2 பேரும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அது இன்னும் கொஞ்சம்